எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப அழகான ஒரு சூழலில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்களே, எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஃபுக்கெட் தாய்லாந்து அப்படின்னு எழுதியிருக்கு இல்லையா, தாய்லாண்டில் தான் பேசிகிட்ருக்கேங்க. குடும்பத்தோடு வந்திருக்கோம். மருமகன், மகள்கள், என் கணவர், நான் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம். எப்போ பாரு நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். கச்சேரியில் பிஸியாக இருக்கோம், யூடியூப் சேனலில் பிஸியாக இருக்கிறோம், வீட்டு வேலைகளில் பிஸியாக இருக்கிறோம், மற்ற ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் இருக்கு இல்லையா, வீஹா ஆன்லைன், அதுலேயும் பிஸியாக இருக்கோம். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். அதுக்காக பார்த்திங்கன்னா, நாங்கள் வழக்கம் போல் வருஷத்துக்கு ஒரு முறை அல்லது 2 முறை டூர் போடுவது வழக்கம். அப்படி பார்த்திங்கன்னா குடும்பத்தோடு தாய்லாந்து வந்திருக்கோம். வீட்டில் இருந்தால் நேரத்துக்கு சாப்பிடக்கூட முடியறது இல்லைங்க. ஏன்னா பொறுப்புகள், நம்ம வயசு ஏற ஏற பொறுப்புகள் கம்மியாகும்னு நினச்சிட்ருக்கோம். கிடையாது. வயது கூடும்போது நமக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் பொழுது நம்மை கவனிக்க மறந்துடுறோம். அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் நம்மளையும் ரீசார்ஜ் பண்ணும் இல்லையா. அதனால தான் இந்த மாதிரிலாம் உள்ளூருக்குள்ளே நம்ம சக்திக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன இடங்களாக பார்த்து எக்கனாமிக்கலாக கூட கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டூர் போடணும். அப்படி போட்டுக்கிட்டு நம்மை கொஞ்சம் கவனிக்கணும். அங்கே இருக்கும் பொழுது நல்லா தூங்கணும், நல்ல நேரத்துக்கு சாப்பிடணும். வீட்டில் இருந்தால் நேரத்துக்கு சாப்பிட முடியாது, அவங்கள கவனிக்கணும், இவங்கள கவனிக்கணும், இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறது, அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அதனால் இங்கே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கும் சீக்கிரத்தில் நல்ல நல்ல பதிவுகள் தர வரேங்க. இப்போது நாங்கள் தங்கி இருக்கோம் இல்லையா, அதை சுற்றி ஒரு ரம்யமான சூழ்நிலை இருக்குது. எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் எல்லாம் கூட வளர்ந்துருக்கு. அந்த வாசனை நமக்கு சுவாசிக்கும் போது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். நல்ல பசுமையான இடத்துல நம்ம தங்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சோம். ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாமல், எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு இந்த இடத்த தேர்ந்தெடுத்தோங்க. இங்கே ஸ்விம்மிங் பூல் பாருங்கள். காலையில் குழந்தைங்க, மாப்பிள்ளை எல்லாருமே வந்து நல்லா நீச்சல் செஞ்சுக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனாங்க. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய அறை. இதில் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஆமாம் பணம் இருந்தால் தான் இப்படி போக முடியும் வர முடியும்னு. ரொம்ப எக்கனாமிக்கல் டூருங்க பொதுவாகவே இந்த ஏரியாலாம், இந்த தாய்லாந்து, ஃபுக்கெட் அதெல்லாம். ஆனால் இங்கே வந்து நமக்கு தேவையானதை மட்டுமே எடுத்துக்கொண்டு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வேண்டாதவைகள் கூட இங்கே நிறையா இருக்குது, அதை தவிர்த்துடணும். அங்கே பாருங்கள், அங்கே தூரத்தில் கடல். சரி, இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் நாங்கள் சுற்றி பார்க்குறத உங்களுக்கு முடிஞ்சால் அப்பப்போ பதிவுகளாக தர்றேன்.